Thank you.
இந்த ஸ்ரீ வழியாக நடந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கரூர் சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உடன் பிறவாத சகோதரர் திருவாதூரை சேர்ந்த உப்புராஜா அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்வி கடலை கடைந்த அமுதத்தில் நல்வில்லா நாட்டில் கழிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும்
உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் மமது முகில் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராமத்தார்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமர செய்வது என்பது எளிதல்ல. சமதாரே விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குலைக்கட்டல் வெறுப்பதுண்டோ. புலவர்கள் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவிழ்வதோ பெரிய குற்றம். சமதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் முதவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் சிறை விரித்து வந்துள்ள இந்த புதிய படுவைக்கு சொல் குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முன் நம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன் பிரவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டது. பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. பாலும் தெளிதேனும் பாகும் பற்புமுவே நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் முழுதும் நீ எனக்கு தா அப்படின்னு கேட்டாங்க. அது போல அருவம் உருவமாகி அனாதையா பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழமுதோர் மேனியாக கொண்ட கருணைக்கோள் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே உதித்த முதல் உதித்த நன்மழகம் என்று சொன்னார்களே. உதித்த எம்பெருமானை காண்பதற்காக பங்குடி உத்திர திருநாள் என்று எங்களுக்கெல்லாம் இந்த இடத்தில் மீண்டும் வாய்ப்பை கொடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெள்ளிமலையில் விற்றக்கூடிய எம்பெருமான் முருகனை வணங்கலாம் என்று பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடே. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடே. முகத்தில் விளையும் வள்ளி குணமாது
கிடையாது. ஊர்கோர் அவதாரமே தொற்று வழிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாழ எங்கள் அங்கமெல்ல புத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை பூவி அடங்க காத்தாழை அன்னை இமயமலை ஓம்கார ருபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை களை கொடுத்து வெள்ளை படிப்போண்டு வெள்ளை கமர்த்து விட்டிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. ஆதிசிவன் தேவியரே சமைதால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுரையில் விட்டு என்ன மாடி கடுத வர மேடுமாடி அடி முத்து முத்து மாறி இது சித்து கேளடி அடி முத்தாலம்மன் தேவி இது முத்தம் தென்னடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து கேளடி அடி முத்தாலம்மன் தேவி இது முத்தம் தென்னடி தன்னகுணகாரி தன்னகுணமாரி கச்சமண வந்தோரை மகிழ்ச்சி தேவி அடி பப்பை காரியே இந்த முத்து ஏறடி அடி பப்பை காரியே இந்த முத்து ஏறடி அடி முத்து மாறி இந்த சித்து ஏறடி அடி முத்தாலம்மன் தேவி செல்ல குத்தம் ஏறடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி செம்பரத மேரி வந்து விடை தீர்க்கரும் மேம்புறத மீறி வந்து விடிய தீர்க்கரும் நாராயண தங்கச்சி நல்ல மருந்து மாறியே சங்கரத மேரி வந்து தாயை காக்கணும் ஆடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏறடி செல்ல குத்தம் ஏறடி வெம்பினிலே முளையடி வெள்ளையாறு தடையடி காவினாலே வாசலிலே சக்கடி வாழரும் சாமினாரி வாசத்திலே சஞ்சதி வாழரும் அச்சத்தலை நாயகி ஆயிரங்கள் மாறியே உலகினி மோகினி வந்து முத்து எரிகரும் அடிமயிலாற்றி தாயே பெற்றில்லையா இந்த பாடலை வாசனத்தில் கற்றில்லையா எத்தாயத்தில் ஆயத்தில் பார்த்ததில்லையா ஆடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏறடி ஆடி முத்தாலம்மன் தேவி இந்த குத்தவெல்லடி அந்த குணகாரி தன்னகுணமாரி கண்ணமெல்ல வந்தோரை மகிழ்ச்சி தேவி ஆடி பம்பை காரியே நமக்கு ஏறடி ஆடி பம்பை காரியே நமக்கு ஏறடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏறடி அடி முத்தாலம்மன் தேவி இந்த குத்தவெல்லடி கைதட்டி சாப்பிடுற அன்புள்ளங்களுக்கும் உங்க வாசிப்பில் மெய்மறந்து கைதட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இல்ல உங்க வாசிப்புல தான் மெய்மறந்து இருக்காங்க. நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினை விதைக்கப்பட்டுள்ளதால் திணைகளுக்கும் சேராதமன்றி பிளவலுக்கும் சேராதமன்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு விளட்ட என்பது அப்பா போன வாரம் வந்தாரா? பரவாயில்ல, அதிசயமா இருக்கே. எங்க அப்பால போன வாரம் வந்திருக்காரு. 1 வருஷ காலமா நாங்க தேடுறோமே ஆள். எங்க அப்பா உட்காந்துருக்காரு, பாக்கலையா நீங்க? சரி இருக்கட்டும். எல்லாரும் இந்த இடத்தில் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை எனது வாக்கியத்தை பயன்படுத்தி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்துமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லாரும் கூடவே கண்டிப்பா உங்களுக்காண்டி வந்துருவோம். எங்களுக்காக வருவீங்கல்ல. நீங்க எல்லாம் வேள்விமலை சார்லுக்கு தான் காவலுக்கு போகணும். ஆனா நம்ம இடைப்பட்டியில் மட்டும் பாருங்க, வெள்ளிமலையில உள்ள சார்லுக்கு தான் காவலுக்கு வந்திருக்கோம். இந்த காவலை எப்படி எல்லாம் பார்க்கலாம் என்று எம்பெருமான் துணை கொண்டு மு என்றால் முகுந்தனும் ரு என்றால் ருத்ரனும்
காயணியால் கமலாச்சனும் முப்பன் தேவரையும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமானை மூவியில் முகங்கள் பற்றி முகமொழியில் கல்லை பற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈரர் தோள்கள் பற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி பற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று அழைக்கக்கூடிய எம்பெருமான் வேலன் கந்தன் கடமன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு எந்நாளும் வாழ்வில் கவலையில் என்று வாக்கியத்துக்கு இறங்கிவாறு வேலும் மயிலும் அல்லாசி புரிமாக அமைந்தாலும் அந்த வேலவனே நினைத்துக் கொண்டு வெற்றிவேல் என்ன நீங்க மட்டும் தான் சொல்றீங்க இவங்களாம் சொல்ல மாட்டாங்க அப்ப சொல்லணும்ல அப்படிலாம் சொன்னோம்னு வச்சுங்களேன் நாம் தெரியாமல் அறியாமல் 3 ஜென்மத்தில் செய்த பாவமெல்லாம் போகும் அந்த ஒரே ஒரு மந்திரத்துக்கு அப்பேற்பட்ட சிறப்பு உண்டு அப்பேற்பட்ட தலைமையில் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்கலாம் என்று ஏன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் என்று உத்திர நட்சத்திரத்தில் உதித்தவன் ஐயப்பன் என்று சொல்வார்கள் அதில் அவனையும் வணங்கலாம் என்று எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இந்த மாணவ பத்தி ஐயே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது
கைவிட்டு உற்சாகப்படுத்தி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடந்த வணக்கம். அப்படிப்பட்ட தன்மையில் காவலுக்கு செல்ல வேண்டும் என்று என்னுடைய தாய் தந்தை சொல்லை கேட்டு வந்திருந்தாலும் உப்பில்லா குமரி வாழ்க்கையும் புனையிலா அரசன் வீரமும் காப்பிலா விளைந்த பூமியும் கரையிலா தெரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்டு கொள்ளமும் குருவிலான் கொண்ட ஞானமும் ஆப்பிலா சக்கடு போல அடியும் என்று உரைக்கலாம் என மூத்தோர் சொல் கேட்டு விடுத்து வந்திருந்தாலும் திருப்பதி மிதியாத பாதமும் சிவனோடி வடகா சென்னையும் இறப்பவர் கீழா கையிலும் இனிய சொல் கேளாத காதும் பிறப்பவர் தரும் கண்ணீரும் பொலிதர சாகாதேமும் இருப்பினும் பயனிலை எரிப்பினும் பயனிலை என்று சொல்லி வைத்தார்கள். மூத்தவர் சொல் கேட்டு வந்திருந்த பொழுது மீண்டும் கந்தனின் புகழை பாடலாம் என்று. அப்படியா? முருகப்பெருமான இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரம். ஆமா, அவருக்கு திருமண நாள் இன்னைக்கு. அவர் தம்பி இன்னைக்குதான் தெய்வயானே திருமணம் செய்கிறார். அவர் தம்பியும் பாடிட்டீங்க, அவன் முருகனையும் பாடிட்டீங்க, அவன் அம்மாவையும் பாடல. அதானே அப்படி சொல்லுங்க. காதல் கத்தரிக்காய் முடலங்காய் முருங்கக்காய் அதெல்லாம் காய்கறி அவனும் சந்தைக்கு வந்திருக்கேன். எங்க காதலிக்கலாங்க. என்னுடைய காதல் ஆன்மீக காதல். அதான் எம்பெருமான் முருகன் மீது வசன பாட்டா அட சங்கால அந்த பாட்டுக்கு எப்படிலாம் கைதட்டி ரசிக்கிறாங்க. சாமி மீது அவங்களே பக்தியா இருக்காங்க. நானும் ஆர்வ கோளாறுல முருகனுக்காக வந்தேன். ஏன் அப்படின்னா 5 வயசுல இருந்து அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அப்படி சாமி பாட்டா பாடலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் தான். இருந்தாலும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். ஆமா, முருகனை பாடிட்டீங்க, அம்மாவை பாடிட்டீங்க, ஒரு தம்பியும் பாடிட்டீங்க. சரி, இந்த மத்த விஷயம் சமாச்சாரமா இருக்கான்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். இருக்கு நிறைய கைவசம் வச்சிருக்கேன். கந்தனை காதல் வயப்பட்டு அழைக்கணும், அவ்வளவுதானே. காதல் பாட்டு பாடணும். பாருங்க, பக்தி கூட அளவோடு இருந்தாதான் நல்லதா இருக்கு. இங்க வர 3 பேரும் பட்டையை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பட்டை போட்டிருப்பது மனுஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. விபத்துக்கு புரியல் விழுந்தது இல்லைங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா திருநீர் அணிவதெல்லாம் மனிதனின் துருநீர் எடுப்பதற்காக. அவன் நீரெல்லாம் நெச்சிப்பா. நானும் பட்டை அணிஞ்சிருக்கேன். இல்ல, திருநீர் போட்டா கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போயிடும். அதுக்கு என்னென்ன கலக்கணுமோ அதெல்லாம் கலந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஏய், அது இல்ல, பட்டை சொன்னேன். பசுபதி பாசம் என்று முப்பட்டை. அந்த முப்பட்டை அணியக்கூடியது எம்பெருமான் முருகனுக்காக. என சைவ மதத்தின் சின்னமாக பட்டை இருந்தாலும் கௌமார மதத்தை சார்ந்து நாங்கள் முருகனை தழுவக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தன்மையில் அவனுக்காக கொஞ்ச நேரம் காதலிக்கலாம் தான் சரித்தேன். நான் பாடணும்னா அண்ணன் ஜெயராஜ் ரொம்ப அழகா வாசிப்பாருன்னு கேள்விப்பட்டேன். நம்ம பாட்டுக்கு தகுந்த மாதிரி வாசிக்க தெரியுமான்னு முத பாக்கணும். என்னங்க, போட்டின்னு ஒண்ணு வேணும்ல. போட்டி இல்லாம சரியா இருக்காதுல்ல. என்னுடைய பாட்டுக்கு தகுந்த மாதிரி மிருதங்க வாச்சான்னா சரின்னு சொல்லலாம். ஏன் நீங்க என்ன நார்தல் கூடயும் ராசப்பாட்டு கூடயும் போட்டி போடுவீங்களா? நான் பாட தெரியாத மாதிரியும். இவர் இதுல பாருங்க, இசைப்பள்ளியில இசை கல்லூரியில படித்து கோல்டு மெடல்லாம் வாங்கியவர் யாருன்னா ஜெயராஜன் தான். அப்பேற்பட்ட பெருமை இருக்கு. மானத்தை காப்பாத்தல யாருன்னு மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பி ஒண்ணு. நான் சரியா பாடல அப்படின்னா எனக்கு கைதட்ட வேணாம். ஒருவேளை அவர் சரியா வாசிச்சுட்டாருன்னா அவருக்கு கைதட்டல் கிடைக்கட்டும். எப்படி புதுசா இல்ல, கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் கிளம்புது நம்மளுக்கு ஆர்வம் அதிகம். பயமா? எங்களெல்லாம் அருமையாக ஒளிநாடாவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பண்ணா அவர்கள் ஆட்சித்தவம் ஆதி முதல்ல இருக்குது. என்ன உன்னையத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்து உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்க அன்புள்ளவர்களுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். எடுக்கிறதெல்லாம் சரி, கிராமங்களுக்கு தகுந்தவாறு எங்களுடைய பேச்சுக்கெல்லாம் இலைமறை காய்மறையாக இருக்கும். அதெல்லாம் எதை எடிட் பண்ணுமோ அதை எடிட் பண்ணிட்டு, எதை டெலீட் பண்ணணுமோ அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒளிபரப்பு பண்ணுங்க. ஏன்னா உங்களால் நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களால் நீங்களும் பெருமை அடையணும். நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுவி போதுமினோ சீர்மருமாய் பாடே
சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு வாசிப்பு சரியா இருக்குன்னு கை தட்டிருக்காங்க. அப்படித்தானே? அப்படி கிடையாதுல. வாசிப்பு சரியா இருந்துச்சு வச்சுங்களேன், பாட தெரியாத நபர்கள் கூட பாட்டு பாடுவாங்க. எப்படிப்படிய ஞானமானவர்கள். நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா ஆமா. இந்த வாசிப்பு சரியா இருந்தா, பாட தெரிகிற கால் வந்து சரியா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவானுங்க. நல்லா இருக்கே, பரவாயில்லையே. ஜெயரமேசனே ரொம்ப தேடிட்டீங்க. இருக்கட்டும், காலத்தை நேரத்தை மனுஷன் அவர் அனுபவசாலிங்க. ஒரே கம்பெனி அந்த காலத்துல இப்பதான் இந்த காலத்து ஆளுதே. ரொம்ப அருமையான விஷயம். யார் அப்படின்னா, மிகச்சிறந்த ராஜ நடிகர் அன்பு அப்பா விஜயராம் அப்பா அவர்களுடைய தம்பி மயன் ஜெயரமேஷ் அவர்கள். ஏன்னா ஆமா, ராஜ நடிகர். அவர் ராஜபாட்டும் பண்ணியிருக்காரு, நாதல் பண்ணியிருக்காரு. ஆமா, விஜயராம் ராஜபாட்டு இருக்காங்களே, அவங்களுடைய சொந்த தம்பி மயன் தான். அப்படிப்பட்ட தன்மையில் ஏன்னா கலை வாரிசு அவங்களாம். நீங்களாம் கலை வாரிசு. எங்க வம்சத்துக்கே நான் தான் முதல் ஆளு. அப்படி கிடையாதுங்க, வம்சத்துக்கே நான் தாங்க முதல் ஆளு. இருக்கட்டும், அந்த தன்மையோடு சீக்கிரமா கண்ணனை காண வேண்டும் என்றால் அன்பான தோழிகளை அழைத்து காவல் செய்யலாம் என்று எப்படிலாம் எதிர்பார்த்து அப்படிலாம் கிடையாது. என்ன நீங்க நான் பாட்டு பாட நீங்க வெத்தலை போடுறீங்க, இதெல்லாம் நியாயமா இருக்கா? நான் பாட்டு பாடி இருக்கேன், நீங்க வெத்தலை போட்டுக்கிட்டுல இருக்கீங்க. இதெல்லாம் தவறான விஷயம். பார்த்துக்கங்க. அப்படிலாம் போடக்கூடாது தலைவர். என்ன பண்ணீங்க பண்ணிவிட்டீங்கன்னு வேமா. ஓ, உங்களுக்காக இனிமையாக வச்சுக்கிட்டு இதுதான் காரணமா? இத்தனை நாள் நான் வெத்தலை போடுறதுக்கு வேற காரணம்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது என்ன காரணம்.
இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு பாடலுக்கும் உற்சாகப்படுத்தும் வகையில் கைதட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்க அன்புள்ளவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த பாடலுக்கு எத்தனையோ வாத்திய கருவிகள் சினிமாவில் பயன்படுத்திருக்காங்க. எத்தனை இருக்கும் 60 பேர் மாமா சொல்லுங்க. 60 இசை கருவிகள் வைத்து அந்த வாத்தியங்கள் வச்சு அந்த இசை அமைச்சிருப்பாங்க. ஆனா அந்த 60க்கு நிகரானது எது தெரியுமா? இந்த 4 வாத்திய கருவிகள் தான். அப்பேற்பட்ட இசை கருவிகளுக்கு அமைத்து கொடுத்த அன்பு இசை அமைப்பாளர்கள் 4 பேருக்கு நன்றி. உங்களை அடிச்சுட்டு ஆளே இல்லைங்க. எது கேட்டாலும் நீங்க ஏன் வெத்தலை போட்டீங்கல்ல, தாம்பூலம் தரித்தல்னா தெரியுமா? அப்படி கிடையாதுல, இது தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே அடங்கி இருக்கு. இந்த தாம்பூலம் தரிக்கிறது எதற்காக சொல்லி வச்சாங்க தெரியுமா? என்னங்க அப்படி கிடையாது. குளமங்கலம். ஆமா, நான் தான் பாட முடியும். அள்ளி நான் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு கணவன் மனைவிக்கு இல்லற வாழ்க்கையில் முதலாக திருமணத்தின் அன்று முதல் இரவன்று அந்த தாம்பூலம் என்று வெத்தலை பாக்க எடுத்து அன்னைக்குதான் சாப்பிடணும். அதுக்கு அதான் தாம்பூலம் தரித்தல் அதுக்கு பேரு. அந்த வெத்தலை பாக்க எடுத்து கணவனுக்கு மனைவி மடிச்சு கொடுக்கணுமா. அதை கணவன் மென்று தின்று உமிழ் நீரோட மனைவிக்கு கொடுக்கணுமா. கர்மம். எங்க வெத்தலை பாக்குன்றது சாப்பிடுறது அது நமக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தோட குணம். அதை எல்லாருமே சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு எல்லாருமே சாப்பிட போடல, ஆனா வெத்தலை பாக்கு மட்டும்தான் வெத்தலை பாக்கு போடலாம்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்க சாப்பிடலாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வெத்தலை பாக்கு போடலாம். ஏன் போடலாம்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த காதுல தோடு போடுதோம், கழுத்துல செயின் போடுதோம், மூக்குல மூக்குத்தி போடுதோம், இதெல்லாம் ஆபரண பொருள், அதெல்லாம் போடுதுன்னு சொல்றோம். அது போல வெத்தலை பாக்கு இடுவது என்பது அது ஒரு ஆபரண அலங்கார பொருளாம். அதனாலதான் வெத்தலை பாக்கு போடுவது அப்படின்னு சொல்லுது. அதனால நான் என்ன செய்யறேன், முருகனுக்கு எடுத்து மடிச்சு இன்னைக்கு தெய்வானிக்கு திருமணமோ இல்லையோ எனக்கு கல்யாணம் 3 மணிக்குள்ள வர சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு இந்த வாக்குல ஓடலான்னு ஒரு முடிவு. அப்படியே வந்துருவாருன்னு எதிர்பார்த்து காத்து. அதனால இந்த இடத்துல அவனுக்காக வெத்தலை பாக்கு எடுத்து நான் எப்படிலாம் கொடுக்கலான்னு எதிர்பார்த்து சட்டை இப்பதான் இழந்தது. அவங்களுக்கு இருந்து பார்த்தோம்.
போகுதடியாத்தா அன்பானதா அள்ளி அணைச்ச உன்னாரண்டா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்ட கடன் தீந்திடுமா தாய் மனசு தங்கம் நாம் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 நாள் சுமந்து நம்மளை பக்குவமாயின்றெடுத்து மாறுளையும் தோடுலையும் நாம உறங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேவ நித்தஞ்சொட்டி நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயே நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயே இன்னைக்குமே பெற்ற தாய்தான் நம்மளுக்கு சாமி இன்னைக்குமே பெற்ற தாய்தான் நம்மளுக்கு சாமி அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா யாரோ அம்மாவை வாங்க முடியுமா பெருங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து வந்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாத வடிச்சு வச்சு பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே நம் தாயி அவளை போல் யாரும் இல்ல உலகிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவதா கோவில் அவதா உலகம் 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாரு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா கொண்டு ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரத்தும் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா ஆக்காட்டி வர பிடிச்சு நான் சொல்லி கொடுப்பேன் அண்ணா
அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மா மாசத்துக்கு முன்னால இல்லாத சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமனாக ஓசர கொடுமையை தாக்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமனாக ஓசர கொடுமையை தாக்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டு ஆயுசு நாங்க படிக்க அத்தனையும் தாங்கிக்கிட்டு பட்டதும் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்டு அம்மா பட்டதும் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்டு பட்டு தொண்டில் கட்டின உனக்கு பச்சை மட்டை வெட்டு வெட்டு ஆறாறு சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பறி குடும்ப சுமந்த உனக்கு கூட முடைக்க வச்சு புட்டு பாலூட்டி எங்களை வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே இல்லாமே சும்மா பாலூட்டி நம்மளை வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால அத்தனையும் சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா ஆராரிரோ 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 சார் காவலுக்கு போறோம் இன்னைக்கு காவலுக்கு போறதுனால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு இல்லடா தினேஷ் அம்மாவோட சேர்ந்து நம்மள காவலுக்கு போய் காவலை சிறப்பா பார்க்கணும் அதனால என் மனசுல ஆசை சொல்லலாம்னு இருக்கிறேன் சொல்லவா பிடிங்க ஏய் பூ நல்லா இருக்கா எல்லாமே உனக்கு மனக்கு முதல்ல அதனால சொல்லப்ப பிடிங்க பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ என் சின்ன ராசா இந்த மாடு கல்யாணம் கச்சேரி பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சு நீ சின்ன ரசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ சின்ன ராசா
போச்சு ராசாத்திக்காக அடடா எம்புட்டு அழகு அடே அப்பா அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சி எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் அட உள்ளவங்க பொழந்து நான் காட்டுறேன் எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் என்ன மூடி அதை நான் காட்டுறேன் அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சி புடிச்சு முத்தம் கொடுத்த மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு மண்ணு வீட்டு கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு முத்தலகு கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்த மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு மார்கழி மாசம் பார்த்து மாறுது குளிராச்சு ஏதுடா வம்பா போச்சு ரவுக்கையும் கிடையாது மார்கழி மாசம் ரவுக்கையும் கிடையாது கண்ணடிச்சா வந்து பின்னாலே அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சே உனக்காக பட்டணம் உனக்காக மந்தையில வந்து விட்டவா ரத்தின நிலத்த வைக்கவா உனக்காக பட்டணம் ஏலக்கத்தைய பத்தி விட்டவா உனக்காக மந்தையில வந்து விட்டவா ஓடிவா ஓட பக்கம் ஒழுங்கலாம் மெதுவாக அடுக்குள்ள நான் வந்து ஒழுங்கலாம் மெதுவாக மாசத்துல 3 நாள் அமுக்கணும் பொதுவாக கதடிச்சா கதாரடி அழிய போமாப்பு இருக்கு காதலுக்கு ஒரே அமுக நீராப்பு உள்ள பாரு ரெண்டும் டூப்பு என்னடி டூப்பா டூப்புடா துமே என்னடி இளவட்ட கிளமாறு இருக்கு டூப் பண்றியடி புளுக்குன்னு அமுக்குவே அம்மா ஜலிக்கு பேசணும் உண்மையிலே கட்டுனா உன்னை தாண்டி கட்டணும் இல்லைன்னா பேசாம மூடிட்டு படுத்து என்ன கட்டலாம்டா ஆனா நொட்ட முடியாதுடா ஏடி கட்டு கலையாம ஆளு அவ்வளவு அழகா இருக்கேடி அழகு இருக்க முண்ட நீ எதிர்பார்க்கறது இல்லையடா பெட்டி நீ என்ன போல அமுக்குறாலும் உன் வேட்டிக்குள்ள கிடக்குறதா முண்டை என்கிட்ட கிடக்கு உன்னை ஒரு நாளைக்கு அமுக்கலாம்னே பாக்கறீ வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க எங்க நீ என்ன அமுக்குறாலும் இந்த துண்டை தவிர ஒரு மயிரும் இல்ல முண்டை ஏன்டி அப்படி சொல்ற ஆள் நல்லா தானே இருக்கு அப்படி இல்ல நான் ஒரு படிதாண்டா பத்தினி என்ன பத்தி நீ தப்பா நினைக்காது ஏன்டி ரமேஷ் சொல்லுடி நீ நல்லாத்தான் வாசிக்கிற ஆமா நல்லாத்தான் பாடுற சரி ஆனா பிரயோஜனம் இல்லடா ஏன்டி அப்படி சொல்ற நான் டூப்ளிகேட் முண்டை வாய் சும்மா தானடி இருக்கு அதுவும் பொசிஷனா நல்லா இருக்கடி வாய் ஆத்தாடி சாப்பிடுற வயிறு என்னடா சொல்ற ஆள் முகரே ஏய் இவன் ஆனா ஊமை மாதிரி தான் ஊழ குசு நிறைய பாக்குறேன் அந்த ஆள் ரோடுக்காரன்